முதல் வாசகத்தையும் 2வது வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் முந்தின நாள் இரவே வாசித்து பார்த்து விட்டு வந்தால் இங்கு அறிவிக்கப்படும் பொழுது உங்களுக்கு அறிவிப்பை கேட்க முடியும். கேட்கும் வார்த்தைகள் உங்களுடைய மனசில் பதியும். வாசகம் வாசிக்கிறவங்க இப்போ என்ன பண்ணணும்? அவங்களும் நல்ல முறையில் வாசிச்சுட்டு வரணும். பெரிய ஒரு க்ரௌடெல்லாம் வரும்போது நிறைய பேருக்கு வாசகம் வாசிக்கணும்னு பயங்கரமான ஆசை இருக்குது. சில குழந்தைங்க வருவாங்க, பெரியவங்க வராங்க. சிலவங்க அங்கே வரும்பொழுது தான் அதையே வாசித்து பார்ப்பாங்க, ரொம்ப திணறுவாங்க. அந்த வாசக மேடை அப்படின்றது அவ்வளோ புனிதமானது. நீங்கள் இறை வார்த்தையை அறிவிக்கிற இடம். அப்போ வாசகம் வாசிக்க வரவங்க எவ்வளோ ப்ராக்டிஸோடு வரணும், எவ்வளோ மதிப்போடு வரணும், எவ்வளோ மரியாதையோடு வரணும், எவ்வளோ தயாரிப்போடு வரணும். அந்த தயாரிப்பு இல்லாமல் அங்கே வந்து குட்டி வாசிக்கும் பொழுது அது உங்களுடைய பங்காக இருக்கட்டும், நீங்கள் போகிற ஜெப வழிபாடுகளாக இருக்கட்டும், நீங்கள் இறை வார்த்தையை எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறீர்களோ அந்த இறை வார்த்தையை நீங்கள் அறிவிக்கிறீர்கள். அது சில டைம் உங்களுடைய வீடு கூட இருக்கட்டும். வீட்டில் கூட நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர் முடியும்போது சிலவங்க வாசிக்கிறவங்க இருக்கிறீங்க.